நம் வயிற்றுக்குள்ள கோடான கோடி உயிரிகள் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்க நான் இங்க மைக்க முடிச்சு பேசிட்டு இருக்கேன்னா நான் படித்த புத்தகங்கள் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, என் வயிற்றில் இருக்கக்கூடிய பேர் சொல்லாத ஏராளமான நுண்ணுயிரிகளும் காரணம் நண்பர்களே. இதை படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்குது உள்ள. கட் பிரெயின் அக்சஸ் அப்படிங்கிற GBA இன்னைக்கு உலகத்தில் மிக அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய அறிவியல் தரவு GBA, கட் பிரெயின் அக்சஸ். வாட் யூ ஈட், வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் சும்மா பேசுறது இல்லை, அறிவியல். அது உன் குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரு 2-way அக்சஸ்ங்கிறான். உன் மூளைக்கு என்ன செய்தி அனுப்பணும் அது முடிவுபடுது, மூளை உன் குடலுக்கு என்ன செய்தி அனுப்பணும் அந்த பாக்டீரியா தான் முடிவு பண்ணுதுங்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய நரம்பு நுணுக்கமான நரம்பு முடிச்சுகள் எல்லாமே குடல்ல இருக்கக்கூடிய பல உயிரிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ஆட்டிசம் நோயில பல தாய்மார்கள் வேதனையோடு இருப்பாங்க. அது நோய் கிடையாது, அது எந்த விதமான சோதிச்சு பார்த்தா உடல்ல எந்த தீங்கும் இருக்காது. ஆனால் அந்த குழந்தையால் ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியாததும், அதனால் அந்த குழந்தை பிற குழந்தைகளோடு சோசியலைஸ் பண்ண முடியாததும், குழந்தைகளோடு நல்ல மொழியில் உரையாட முடியாததால் நடக்கக்கூடிய அவதி அந்த தாய்க்கு மிக அதிகமான வலியை தரும். அந்த ஆட்டிசத்துக்கு இன்னைக்கு யோசிக்கிறது அந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இப்ப கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை அந்த 7ஆம் மாதம் 6ஆம் மாதத்திலிருந்து கருவை சுமந்து கொண்டிருக்கிற சமயத்துல தாய்க்கு கிடைத்த உணவுல சிக்கலா, இல்ல பாலூட்டி கொண்டு அதுக்கப்புறம் 7ஆம் மாசத்துல ஹீலிங் பீரியட்ல பாலை தாண்டிய பிற பொருட்கள் கொடுக்கும் போது அந்த குழந்தையினுடைய குடல்ல ஏற்பட்ட சிக்கலா, இப்படி என்று ஆய்வுகள் போய்கொண்டிருக்கிறது. ஆய்வின் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டும். அடித்தள செய்தி என்னவென்றால், இனி நம் சாப்பாடு என்பது நமக்கானது மட்டும் இல்ல, நம் குடலுக்கானதும் கூட. உன் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரியை நாம் சாப்பிட்ற சாப்பாடு சிக்கல் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா பின்னாடியோ அன்னைக்கோ ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கும். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குடலின் நுண்ணுயிரியை பாதுகாப்பு. நிறைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவ்வளவு ஒரு ஆச்சரியக்கூடிய 15 ஆண்டுகள் இருக்கும். நான் பேசும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில அந்த நீராகாரம் குடிங்க, வெயில் காலத்தில் நீராகாரம் அவ்வளவு நல்லது என்று நான் பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். நான் எழுதிய போது அந்த நேரத்தில் எத்தனை அதில் விமர்சனங்கள் வந்தது என்று தெரியும். பழங்கஞ்சி வெறும் கார்போஹைட்ரேட், அதை நொதுக்கி வச்சு குடிச்சா என்ன பெருசாயிரும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒரு 200 ml பாட்டில்ல நீராகாரத்தை $2 அமேசான் விற்று கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலையில சாப்பிடக்கூடிய அந்த பழங்கஞ்சி நீராகாரம் உடலில் வரக்கூடிய கிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இல்லை என்றால் சாதாரணமா வரக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்டோடனே மோஷன் வரும். மோஷன் எப்பவுமே நார்மலா ஃபார்ம் ஸ்டூலா இல்லாம ரொம்ப நீர்த்து போகக்கூடிய மலங்கள் செய்யக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படுறது அந்த ப்ரோபயாட்டிக். நீராகாரத்தை காலையில குடிங்க. அத்தனை நவீன மருத்துவர்களும் இன்றைக்கு வரிந்து கட்டி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடு காலையில நீராகாரம் சாப்பிடுங்க. காலகாலமாக நாம் சாப்பிட்டு வந்த விஷயம்தான். அதற்காக நான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வது உண்டு. பழையத்தில் உள்ளது எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பு, ஆக சிறப்பு. வரவிருந்தாலே தலையில் வைத்து கொண்டாட வேண்டும் நான் சொல்லலை. அதில் பல தீங்குகள் இருக்கு, பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை அறிவியல் கண்களால் எதிர்த்து அகற்றி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்வதுதான் அறிவியலாளர்களுடைய கடமை. அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். மரபு என்றாலே இதெல்லாம் பழசு, முன்னாடி தோட்டத்துக்கு போடு அப்படின்னு பேசுற மாதிரி முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. அதுக்காக மரபு என்றால் என்ன வேணாலும் சொல்றாங்க. அன்னைக்கு எழுதியிருக்கான் முன்னோர் சொன்னர்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்றது முட்டாள்தனம். கொஞ்சம் நடுவில் ஒரு பாதை இருக்கு. மரபில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆய்ந்து அறிந்து இது நல்லது, இத்தனை காலம் பயன்படுத்திக்கிறது என்று சொல்ல வேண்டும். கிளிமஞ்சாரோ என்று ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கும், பாட்டுலாம் கேட்டோம் இல்லையா, ஆப்பிரிக்கால. அங்கு ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வின் முடிவு நேச்சர் என்கிற ஒரு பத்திரிகை. நண்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகத்தின் அறிவியல் இதழ்கள்ல நம்பர் 1 இதழ் நேச்சர். நம்பர் 1 ஆயிரக்கணக்கான அறிவியல் இதழ். அந்த நேச்சர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நோபல் பரிசு கிடைக்கும். சும்மா இல்ல, நோபல் பரிசு ஆர்டிகல் எல்லாம் அதுலதான் வரும். அந்த நேச்சர்ல 2021 இருந்து 24 3 வருஷம் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு கிளிமஞ்சாரோல. என்ன ஆராய்ச்சி தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய பழங்குடி உணவுகளை
ஆப்பிரிக்க இளைஞர்களை சாப்பிட வைத்து ஒரு ஆராய்ச்சி. ஒரு 77 பேரை எடுத்துட்டாங்க. 77 பேர் எடுத்து 3 மாசம் ஆப்பிரிக்க பாரம்பரிய உணவு, 3 மாசம் அர்பனைஸ்ட் உணவு. முதல் 3 மாசம் இது, அப்புறம் அடுத்த 3 மாசம் அர்பனைஸ்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா, அதெல்லாம் அடுத்த 3 மாசம். முதல் 3 மாசம் என்ன தெரியுமா? மெபாகி, கிருபு, உகாலி, இதெல்லாம் ஆப்பிரிக்க வேர்டு. சார் இதெல்லாம் என்ன சார், என்ன தெரியும்? மெபாகி வாழைப்பழமும் தென்னகசியும், உகாலி சோளமும் மரவள்ளி கிழங்கும். இப்படி சிறுதானியங்களையும் அவர்கள் நாட்டு பாரம்பரிய உணவையும் குடிக்க வைத்து அதை கொடுக்குறாங்க 3 மாசம். 3 மாசம் இந்த பக்கம் அர்பனைஸ்டு ஃபுட்டு. உலகத்தரமான ஆய்வுகள். எங்கெல்லாம் உடம்புல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் இருக்கு, புற்று வருவதற்கான முதல்நிலை சாத்தியங்கள், ரத்தத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. சாதாரண இல்ல. அந்த ஆராய்ச்சிகள் பண்ணவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள். 3 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஏப்ரல் 2025, இந்த வருஷம் ஏப்ரல் 2025 பப்ளிஷ் ஆயிடுது. என்ன சொல்லிட்டான் தெரியுமா? சிறுதானியமும் அந்த கேழ்வரகும் களியும் அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த நாட்டு உணவுகள் சாப்பிட்ட இளைஞர்கள் அந்த காலத்தில் அத்தனை நோய்களுக்கும் எதிரான எதிர்பார்த்தலுடன் இருக்கிறார்கள். இந்த அர்பனைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்டவனுக்கு அந்த எதிர்பார்த்தல் இல்லை. மரபு உணவுகளை உற்று பாருங்கள் என்று யார் சொல்கிறார்கள்? உலகின் அத்தனை ஆய்வறிஞர்களும் சொல்லியிருக்கான். இந்த ரிசல்ட் ஏப்ரல் 20 நேச்சர்ல பப்ளிஷ் ஆகுது. அடுத்த நாள் காலையில அமெரிக்காவிலிருந்து கார்னல் பல்கலைக்கழகத்துல இருக்க எனக்கு போன் பண்ணி பேசுறேன். சார் நீ பேசிட்டே இருந்தனோட ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, தயவு செய்து படிங்க. நேச்சருக்கு நான் சப்ஸ்கிரைபர் கிடையாது. உடனே போன் பண்ணி இன்னொரு நண்பர் கூட எனக்கு உடனே அந்த டிராஃப்ட் எடுத்து அனுப்பி PDF அனுப்பு. எடுத்து வாசித்து பார்க்க முழுதாக படிக்க முடியாத அளவுக்கு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் நண்பர்களே. ஆனா நம்ம இன்னைக்கும் அதை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. சிறுதானியத்துல என்ன வந்துட போகுது, என்ன செய்ய போகுதுன்னா இதுதான் ரிசல்ட். இதை விட ஒரு பெரிய ஆய்வு நடக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைமை ஆய்வு நிறுவனங்கள் நிறைய பேருக்கு நான் தொலைபேசியில பேசுறேன். இப்படி ஒரு ஆய்வை இங்க செய்யுங்க, இங்க ஒரு சிறுதானியத்துல, நம்ம ஊர் தானியத்துல, நம்ம ஊர் கிழங்குல, நம்ம ஊர் அரிசியில இப்படியான ஒரு ஆய்வை செய்ய முடியுமா என்றால் தாராளமாக செய்ய முடியும். செய்வதற்கான மனம் தான் வேணும், செய்வதற்கான முனைப்பு தான் வேணும். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இது அத்தனை உணவுகளும் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நலம் பயக்கின்றன.